நீங்களும் ஒரு அரசு ஊழியராக உங்கள் எதிர்காலம் சிறப்பாக அமைய உங்கள் வழிகாட்டியாய் தி மவுண்ட் ஸ்டடி சென்டர் திருவள்ளூர். Training program for UPSC, TNPSC, TNU, SRB, TET, RRB, SSCL ranking. விபத்துக்குள்ளான ஏர் இந்தியா விமானத்தின் கருப்பு பெட்டி அமெரிக்காவுக்கு அனுப்பப்படுவதாக வெளியான தகவல். விமான பதிவுகளை டீகோட் செய்வதற்கான இடம் குறித்த முடிவு AIB-ஆல் எடுக்கப்படும் என விமான போக்குவரத்து அமைச்சகம் விளக்கம். அகமதாபாத்தில் விபத்துக்குள்ளான விமானம் முறையாக பராமரிக்கப்பட்டு வந்தது. கடந்த 2023ஆம் ஆண்டு முழு சோதனைக்கு உட்படுத்தப்பட்டதாகவும் ஏர் இந்தியா தலைமை நிர்வாக அதிகாரி கேம்பல் வில்சன் விளக்கம். அகமதாபாத் ஏர் இந்தியா விமான விபத்தில் உயிரிழந்த துணை விமானி கிளைவ் குந்தரின் இறுதிச் சடங்கு. கண்ணீர் மல்க பிரியாவிடை கொடுத்த உறவினர்கள். இந்தியாவின் மொழியியலை மீட்டெடுக்க மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அழைப்பு. ஆங்கிலத்தில் பேசுவதை அவமானமாக கருதும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்றும் கருத்து. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் அரசின் அலட்சியத்தால் மட்டும் நடக்கவில்லை என எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. தமிழக மக்கள் ஜனநாயக ரீதியாக திமுகவை விரட்டியடிக்கப் போகும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்றும் எக்ஸ் தளத்தில் பதிவு. திமுக ஆட்சியில் தமிழ்நாடு தொழில்துறையில் வளர்ச்சி பெற்றுள்ளது. சென்னையில் சர்வதேச இயந்திர கருவிகள் கண்காட்சியை தொடங்கி வைத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. குறு சிறு தொழில்கள் உள்ள மாநிலங்களில் தமிழ்நாடு 3ஆம் இடத்தில் உள்ளதாக முதலமைச்சர் உரை. தமிழ்நாட்டின் மீது உலக நிறுவனங்கள் நம்பிக்கை வைத்துள்ளதாகவும் பெருமிதம். சிறுவன் கடத்தல் வழக்கில் ADGP ஜெயராம் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட உத்தரவை திரும்பப் பெற முடியாது. இவ்வழக்கை CBCID விசாரிக்கும். உச்சநீதிமன்றத்தில் ADGP-யின் மேல்முறையீட்டு மனு தொடர்பான விசாரணையில் தமிழக அரசு திட்டவட்டம். சிறுவன் கடத்தல் வழக்கில் கைதான முன்னாள் பெண் காவலரின் சொத்துக்களை முடக்க போலீசார் திட்டம். சட்டவிரோதமாக சம்பாதித்த சொத்துகள் கூட்டாளிகள் குறித்தும் தீவிர விசாரணை. LTTE தலைவர் பிரபாகரன் படத்தை சீமான் பயன்படுத்த தடை கோரிய வழக்கு தள்ளுபடி. வழக்கை திரும்பப் பெறப்பட்ட நிலையில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தன் மீதான குற்றச்சாட்டுகள் அனைத்தும் 100% பொய்யானது. கட்சிக்காகவும் சமுதாயத்திற்காகவும் மிகுந்த வலியை அமைதியாக தாங்கிக் கொண்டிருப்பதாகவும் சேலத்தில் அன்புமணி பேச்சு. திமுகவின் தேர்தல் வாக்குறுதியான கல்விக் கடன் ரத்து திட்டத்தை அமல்படுத்த உத்தரவிடக் கோரிய வழக்கு. வழக்கை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் ஆணை. கைலாசா எங்கு உள்ளது, அங்கு எப்படி செல்வதென உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கேள்வி. ஆஸ்திரேலியா அருகே உள்ள USK என்ற தனி நாட்டில் நித்யானந்தா இருப்பதாக அவரது சீடர் பதில். மணமகள் மன்றங்கள் என்ற பெயரில் மதுபான விற்பனை நடைபெறுகிறது. உயர்நீதிமன்ற நீதிபதிகள் வேதனை. நெல்லை MP ராபர்ட் புரூஸ் வெற்றியை எதிர்த்து நயினார் நாகேந்திரன் தொடர்ந்த வழக்கு. ஆவணங்களை சான்றாக பதிவு செய்து வழக்கின் விசாரணை வருகிற 26ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது சென்னை உயர்நீதிமன்றம். திருப்பரங்குன்றம் கோயிலில் திருமாவளவன் சுவாமி தரிசனம். பொதுமக்களுடன் செல்ஃபி எடுக்கும்போது விபூதியை அளித்தார். திருப்பரங்குன்றம் மலை பிரச்சனையை பெரிதாக்கக்கூடாது. விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் பேட்டி.
கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதி மரண விவகாரத்தில் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் புலன் விசாரணை கோரி தொடரப்பட்ட வழக்கை தள்ளுபடி செய்து மாவட்ட தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் உத்தரவு. விபத்தில் மரணமடைந்த முசிறி கோட்டாட்சியர் குடும்பத்தினருக்கு 1 கோடி ரூபாய் காப்பீட்டுத் தொகை. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. தாம்பரம் அருகே பிறந்து 13 நாட்களேயான குழந்தை உயிரிழப்பு. தாய்ப்பால் குடித்தபோது மூச்சு திணறி உயிரிழந்ததாக தகவல். வாணியம்பாடி அருகே தொழிலதிபரை கட்டி போட்டு கொள்ளையடிக்க முயன்றது தொடர்பான வழக்கு. ஆந்திர காவலர் உட்பட 3 பேர் ஏற்கனவே கைதான நிலையில் மேலும் 3 கைது. தஞ்சையில் 4 நாட்களுக்கு முன் முதலமைச்சர் திறந்து வைத்த கட்டிடத்தின் மேற்கூரை பூச்சு பெயர்ந்து விழுந்தது. ஒப்பந்ததாரர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை. அவனாசி புதிய பேருந்து நிலையம் எதிரே விசைத்தறி உரிமையாளர்கள் ஆர்ப்பாட்டம். அரசு அறிவித்த ஒப்பந்த கூலி உயர்வை அமல்படுத்த விசைத்தறி உரிமையாளர்கள் வலியுறுத்தல். அதிமுக நிர்வாகியை ஆபாசமாக பேசி தாக்கிய உரகடம் காவல் நிலைய எஸ்ஐ ஆயுதப்படைக்கு மாற்றம். வீடியோ காட்சிகள் வெளியான நிலையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நடவடிக்கை. கும்பகோணம் அருகே அடகு கடையில் மதுபோதையில் தகராறில் ஈடுபட்டவர் அடித்துக் கொலை. கடையின் உரிமையாளர் கட்டையால் தாக்கியதில் மனநலம் பாதிக்கப்பட்டவர் மயங்கி விழுந்து உயிரிழப்பு. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே அடிப்படை வசதிகள் இல்லாத அரசு ஆதிதிராவிடர் மாணவர் விடுதி. குமுதம் செய்தி எதிரொலியாக துணை ஆட்சியர் விடுதியில் ஆய்வு. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் காட்டு யானைகள் தாக்கி 10 நாட்களில் 2 உயிரிழந்த சம்பவம். வனத்துறை மெத்தனம் காட்டுவதாக கூறி மக்கள் பேரணியாக சென்றதால் பரபரப்பு. வேலூர் மாவட்டம் விருதம்பட்டு அருகே கிருஷ்ணாபுரத்தில் உள்ள தனியார் ஐஸ் கம்பெனியில் கேஸ் கசிவு. அமோனியா கேஸ் கசிந்து 100 மீட்டர் சுற்றளவுக்கு பரவியதால் பொதுமக்களுக்கு கண் எரிச்சல். தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் அருகே 11ஆம் வகுப்பு மாணவிக்கு டியூஷனில் வைத்து பாலியல் தொல்லை. அரசு பள்ளி ஆசிரியர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே பேக்கரியில் கெட்டுப்போன கேக்கை விற்றதாக புகார். பேக்கரியில் பணி செய்த பெண்ணை கேக்கை சாப்பிடச் சொல்லி வற்புறுத்தி வாடிக்கையாளர் வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு. சின்னசேலம் அருகே பட்டா மாற்றம் கோரி வந்த மூதாட்டியிடம் லஞ்சம் கேட்ட கிராம நிர்வாக அலுவலர். 10,000 ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக மூதாட்டி குற்றச்சாட்டு. ஆனைமலை அரசு மேல்நிலைப்பள்ளியின் வகுப்பறையில் மழைநீர் ஒழுகும் அவலம். வகுப்பறையை சீரமைத்து தர பெற்றோர் கோரிக்கை. திருப்பத்தூர் பெரியார் நகரில் கழிவுநீர் கலந்த குடிநீர் விநியோகிக்கப்படுவதாக புகார். சில மாதங்களாக குடிநீருடன் கழிவுநீர் கலந்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தூத்துக்குடி மாவட்டம் வெள்ளாரங்கோட்டை ஊராட்சியில் விளைநிலங்களில் தனியார் நிறுவனம் நீர்நிலைகளை ஆக்கிரமிப்பதாகவும் குற்றம் சாட்டி மின்டவரில் ஏறி போராட்டம் நடத்திய நபரால் பரபரப்பு. குமரி மாவட்டம் செம்மங்காலை பகுதியில் 2 இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதி கோர விபத்து. தூக்கி வீசப்பட்ட இளைஞர் எதிரே வந்த வேனின் சக்கரத்தில் சிக்கி பரிதாபமாக உயிரிழப்பு.
சென்னை கண்ணகி நகரில் வலி நிவாரணி மாத்திரைகள் போதை மாத்திரைகளாக விற்பனை. 3 பேர் கைதான நிலையில் 1300 மாத்திரைகள் பறிமுதல். சென்னையில் கொக்கைன் கடத்தல் வழக்கில் கானா நாட்டைச் சேர்ந்த இளைஞர் கைது. தலைமறைவாக உள்ள நைஜீரிய நாட்டைச் சேர்ந்தவருக்கு போலீசார் வலை. நெல்லையப்பர் கோயிலுக்கு சொந்தமான நிலத்தில் வணிக வளாகம் கட்டும் நடவடிக்கையில் தற்போதைய நிலையை நீடிக்க வேண்டும். சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. வைரஸ் தொற்று பிரச்சினை காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த சோனியா காந்தி உடல்நிலை சீரான நிலையில் வீடு திரும்பினார். இஸ்ரேலில் சிக்கியுள்ள இந்திய மாணவர்களை அழைத்து வர ஏற்பாடு. டெல் அவிவில் உள்ள இந்திய தூதரக இணையதளத்தில் பதிவு செய்யுமாறு அறிவுறுத்தல். இஸ்ரேல் தலைநகர் டெல் அவிவ் உள்ளிட்ட முக்கிய நகரங்களை குறிவைத்து ஈரான் ராணுவம் தாக்குதல். பங்குச்சந்தை கட்டிடம் பலத்த சேதம். 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக தகவல். இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி லீட்ஸ் மைதானத்தில் நாளை தொடங்குகிறது. நீங்களும் ஒரு அரசு ஊழியராக உங்கள் எதிர்காலம் சிறப்பாக அமைய உங்கள் வழிகாட்டியாய் தி மவுண்ட் ஸ்டைல் சென்டர் திருவள்ளூர். Training program for UPSC, TNPSC, TNU SRB, TET, RRB, SSCL ranking.